தரக்கா போக வேண்டிய வசதி பரவாயில்ல, வெயில் வர அடிக்குது, போய் சாப்பிட்டு தூங்குவோம். எஸ்டிபி சேனல்ல இருந்து வரோம், அது மீடியா சேனல். உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். அப்படியா? டிவிலாம் காட்டுவாங்களா? அதா எங்களை என்ன தப்பா காட்ட போற? நாங்களே பிச்சை எடுத்து பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். இல்லைங்க, பார்த்ததுல நீ தான் எப்போ பார்த்தாலும் குரூப்பாக சந்தோஷமா இருக்கீங்க, உங்களால் மட்டும் எப்படி அப்படி முடியுது? நாங்க சந்தோஷமா இருக்கோமா? உங்களுக்கு வெளியில பார்க்கும்போது அப்படி தெரியுதுப்பா. நாங்க சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நடிச்சுக்கிறோம், ஆனா சந்தோஷமா இல்லப்பா. அம்மா, நீ ஏம்மா வருத்தப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. வருத்தப்படாம எப்படிப்பா? ஒன்னு ஆம்பளையா பிறக்கணும், இல்லைன்னா பொம்பளையா பிறக்கணும். அந்த ரெண்டு கடையில பிறந்த பிறவி இருக்க, அது வாழ்றவங்களுக்கு தான் அதோட வறுமை தெரியும், அதோட கஷ்டம் தெரியும். வெளியில பாக்குறவங்களுக்கு நாங்க பிச்சை எடுக்கிறோம், வேற மாதிரி தொழிலெல்லாம் பண்றோன்றாங்க. என்னப்பா பண்ண சொல்ற? நாங்க பிறந்தது எங்க தப்பா, இல்ல எங்க பெத்தவங்க எங்க அப்பா அம்மா மேல தப்பா? இது இறைவனோட செயல். அதை புரிஞ்சுக்கிறாம வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டுறாங்க, வெளியிலையும் கேவலமா பேசுறாங்க. இன்னொரு பிறவி யாருக்குமே இப்படியெல்லாம் வரக்கூடாதுப்பா. போதும், இந்த பிறவி இதோட போதும். நாங்க எல்லாரும் நல்லவங்க சொல்லல, எங்களுக்குள்ளே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்காங்க. எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா. எங்களுக்கு எங்க இனம்தான். வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டாலும் நாங்க அம்மா பிள்ளையா நாங்க இருக்கோம். நான் செத்து போயிட்டு அவங்க தூக்கி போடுவாங்க, அவங்க செத்து போயிட்டா நான் தூக்கி போடுவேன். இதுதான் திருநங்கையோட வாழ்க்கை. நன்றிப்பா.